ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு பாக்கெட் சிக்கன் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா சேர்க்கும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 200 ml தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் கொடுக்கும், அதனால தான். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்ட பிறகு இந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் படும்படி நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா எல்லாத்தையும் சிக்கன் கூட கலக்கிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனில் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது நமக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எதுவுமே தேவையில்லைங்க. சிக்கனோடு சேர்த்து அதில் இருக்கிற மசாலாவையும் ஃபுல்லாக அது கூட சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலந்து விடணும். சிக்கன் வேகும்போது அதுவாக தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. 2 நிமிஷம் போல் இது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சி. வாங்க இது எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் முக்கால்வாசி வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்சதை விட இப்போ தண்ணி நல்லா விட்டுருக்கு. இது இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கிரேவி செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்ல சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு சிக்கன். கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நமக்கு இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. தக்காளி, வெங்காயம் எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.